Question number 61. Which of the following is not correctly matched? பாருங்க ஃபர்ஸ்ட் ஆக்சின். ஆக்சின் வந்து இந்த ஆபிக்கல் டொமினன்ஸ், அதாவது இந்த நுனி ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து பிளான்ட்ல வந்து ஆக்சின்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா பிளான்ட்டுடைய அந்த நுனிப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த நுனிப்பகுதியில் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். அதாவது டாமினண்ட்னா எக்ஸஸாக வளர்ந்துட்டே இருக்கும் அந்த ஆக்சின் அதிகமாக இருந்துச்சுன்னா. இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து ஜிப்ரலின் இன்க்ரீஸ் அமிலேஸ் ஆக்டிவிட்டி, அமிலேஸ் உடைய செயல்பாடை அதிகரிக்க ஜிப்ரலின் யூஸ் பண்ணலாம். சைட்டோகைனின் முதிர்ச்சியை ஊக்குவிக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஊக்குவிக்காது, டிலே தான் பண்ணும். டிலே லீவ்ஸ் சென்சன்ஸ்னு சொல்லலாம். இது மெயினான பர்பஸ் என்ன, சைட்டோகைனோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னா செல் டிவிஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். செல் டிவிஷன், அதே மாதிரி நியூட்ரியன்ஸை வந்து லீவ்ஸ் கொண்டு போகும். நியூட்ரியன்ட்டை எதுக்கு, லீவ்ஸ்க்கு கொண்டு போகும். இது மேஜரான ஃபங்க்ஷன் இந்த சைட்டோகைனுடையது. அதே மாதிரி எத்திலின் பாருங்க, பழங்களை பழுக்க வைக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டு, இந்த ஆப்ஷன் சியை தவிர. இது மட்டும்தான் என்ன நம்மளுக்கு தவறாக மேட்ச் ஆயிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, த கரெக்ட் காம்பினேஷன். மினரல்ஸ் ஒரு பக்கம், அதோட ரோல். மாலிப்டினம், நைட்ரோஜினஸ், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஜிங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சின், ஜிங்க்குக்கு வந்து ஆக்சின் உடையது. மக்னீசியம் வந்து பார்த்தோம்னா குளோரோஃபில். சல்ஃபர் வந்து மெத்தியோனைன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஒவ்வொரு தனிமமும் அந்தந்த ஃபங்க்ஷனை பண்ணது. இப்போ ஆக்சின் அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம், அந்த எபிக்கல் டாமினன்ஸ்னு சொன்னோம், நுனி ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதில் ஜிங்க்கு மெயினாக இருக்கும், ஜிங்க் மினரல்ஸ் இருக்கும். அந்த ஜிங்க் மினரல்ஸ் அந்த ஆக்சிஜனை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருதும் மேட்ச் பண்ணி வச்சுருக்கான். இது அடுத்த கேள்வி பாருங்க, சூஸ் த ரைட் மேட்சஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான், ரிப்பீட்டேஷனாக இருக்கு. இதில் எது வந்து சரியாக பொருத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரட்டினாய்டு பார்த்தீங்கன்னா C55 வருமானம் வராது. ஏன்னா கரட்டினாய்டில் வந்து இப்போ கரட்டினா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச இந்த பீட்டா கரட்டின்னு சொல்லுவோம். இந்த பீட்டா கரட்டின் வந்து ஃபுல் ஆஃப் என்ன அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே எவ்வளோ இருக்கும்னா கார்பன் வந்து 40 தான் இருக்கும், ஹைட்ரஜன் தான் 55 இருக்கும். இதெல்லாம் இருக்காது. கார்பன் 40, ஹைட்ரஜன் 55 அப்படின்றதான் ஜென்ரலான ஃபார்முலா கரட்டினாய்டுக்கு. குளோரோஃபில் ஏ பாருங்க, ஏ வந்து கரெக்டாக தான் இருக்கு. அதே மாதிரி குளோரோஃபில் பி வந்து கரெக்டாக தான் இருக்கு. 2 கார்பனும் பாருங்க 55 தான். இங்கே குளோரோஃபில் ஏல வந்து 72 இருக்கும், இதில் 70 இருக்கும். ஆக்சிஜன் 5 இருக்கும், இது 6 இருக்கும். மற்றபடி இது ரெண்டும் N4 Mgலாம் ஒன்று தான். அடுத்து சாந்தோஃபில் பாருங்க, சாந்தோஃபில் வந்து இதுவும் அதே மாதிரி தான், 40 தான் இருக்கும். இது 56 இருக்கும். ஆக்சிஜன் வந்து 2 தான் இருக்கும். இது தப்பு. எது கரெக்டாக பேராக இருக்குன்னா இங்கே 2, 3 மட்டும் தான். இதெல்லாம் எக்ஸாக்டாக படித்தா தான் தெரியும், 12th புக்கில் இருக்கும். அடுத்து மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த கியூன் ஹனிபி இஸ் அப் டு. ராணி தேனி அதிகபட்சடைய வாழ்வு காலம் 5 வருஷம். நேரடி கேள்வி தான், புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் கொஷின் தான். திரும்ப அதே கொஷின் தான் ரிப்பீட்டேஷனாக இருக்கு. 5 இயர்ஸ். கொஷின் நம்பர் 66. இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். இவற்றுள் எது வட சிக்கிம் மாநிலத்தில் உள்ள டிசோங் என்னும் இடத்துல டிசம்பர் 2021 மாதத்தில் கண்டறியப்பட்ட பட்டாம்பூச்சி இனம் எது அப்படின்னா அந்த சாக்லேட் பார்டர்ட் ஃப்ளட்டர் பட்டர்ஃப்ளை அப்படின்றதான். அந்த ஓரத்தில் ஃபுல்லாகவே அந்த பொன்னிறமாக இருக்கும், அதான் சாக்லேட் பார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்து நேம் த ஸ்டெராய்டு ஃபவுண்ட் இன் ஈஸ்ட். ஈஸ்டில் காணப்படக்கூடிய அந்த ஸ்டெராய்டோட பேர் என்ன நினைக்கிறாங்க, அதில் பேர் என்ன, எர்கோஸ்ட்ரால். டைரக்டான கொஸ்டின் தான், ஒன்றுமே. அடுத்த கேள்வி பாருங்க, த சுகர் ஃபவுண்ட் இன் இன்செக்ட் ஹீமோலிம்பிஸ். பூச்சிகளுடைய ஹீமோலிம்பில் காணப்படக்கூடிய சர்க்கரையுடைய பேர் வந்து ட்ரக்லோஸ். பேர் என்ன, ட்ரக்லோஸ். இந்த குளுக்கோஸு மால்டோஸ்லாம் இதெல்லாம் கார்போஹைட்ரேட்டில் நார்மலாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஹீமோலிம்பில் இருக்கிறது ட்ரக்லோஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் சாம்பியன் டிஸ்கவர்ட் ஆன் இஸ்லா பீட்டா. சிறிய பச்சவந்தி வகை, உலகிலேயே மிகச்சிறிய பச்சவந்தி வகை ஐஸ்லா பீட்டா அப்படின்ற பகுதிகளில் கண்டறியப்பட்டிருக்கு. அது எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா அந்த புருகேசியா நேனா.
ருர்கேசியா நானான்றா. இதெல்லாம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு அப்படி கொஸ்டின்ஸ் தான். வித் லைஃப் இஸ் எ பிசிக்கோ கெமிக்கல் என்டிட்டி விச் எக்ஸிபிட்ஸ். உயிர் ஒரு இயற்பியல் வேதியியல் தொகுப்பு. இவ்வுயிரி கொடுக்கப்பட்டவைகளில் எதை வெளிப்படுத்துகிறதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தும் தான். ஏன் அப்படின்னா, பொதுவா வந்து ஒரு உயிரினங்கள் இருக்கு அப்படின்னா, அதோடைய லைஃப்ல தன்ன மாரியே இன்னொன்னு வந்து டெவலப் பண்ணும். அப்ப இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் வேணும். இல்லையா? அப்ப இது இருக்கு. அதே மாரி இர்ரு இர்ரு இரிட்டபிலிட்டினா ஒரு மாரி எரிச்சல், உறுத்துணர்ச்சின்னு போட்டிருக்காங்க. ஒரு மாரி எரிச்சல் அடைகிறது தன்மை. அப்ப தங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த இரிட்டபிலிட்டி இருக்குமான்னா, எஸ் இருக்கும். அடுத்து இடப்பெயர்ச்சி லொகோமேஷன்ஸ். ஆமா. ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து கொண்டு போகும் ஒவ்வொரு உயிரினங்கள். அப்ப இதுவும் இருக்கு. ஒரு 3மே அப்படின்னு சொல்லலாம். அனைத்தும் அப்படி. அடுத்த கேள்வி பாருங்க. எட்டோமாஸ்குலேஷன். மாஸ்குலேஷன் ரெஃபர்ஸ் டூ. அதாவது எமாஸ்குலேஷன்ற சொல் எதனை குறிப்பிடுகிறதுன்னா, ரிமூவல் ஆஃப் ஆந்தர்ஸ். மகரந்தத் தாளை நீக்கிறதுக்கு பேரு எமாஸ்குலேஷன். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் டெரர் ஆஃப் பெங்கால். இது முக்கியமான கேள்வி. வங்காள பயங்கரவாதி என்று அழைக்கப்படுவது எது என்றார். டைகோனியா தாவரம். வங்காள பயங்கரவாதி. ஏன் அப்படி சொல்றான்னா, இது இந்த வெஸ்ட் பெங்கால்ல அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தாவரம். அது வந்து நம்ம ஆகாய தாமரைன்னு சொல்லுவோம்ல, அது மாரி. பொதுவா என்னன்னா, நீர்ல வந்து ரொம்ப வேகமா வளரும். அப்ப என்ன ஆகும்? நீர்ல ஃபுல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா, அந்த நீரோட மேற்பகுதியில ஃபுல்லா இதோட இலை தான் இருக்கும். அப்ப சூரிய ஒளிய வந்து இது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிரும். அப்ப தடுத்து நிறுத்திரும். அப்ப வாட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன செய்யாது? சூரிய ஒளிய உள்ள விடாது. அப்ப ஆக்ஸிஜன் சப்ளையும் தண்ணிய விட்டு வெளியிலயே வர முடியாது. இப்ப ஆக்ஸிஜன் சப்ளையும் கரெக்ட்டா கிடைக்காது. இப்ப மீன்கள் என்ன ஆயிரும்? ஒரு காலகட்டத்தில இறந்துரும். அதனால தான் அது என்ன சொல்றாங்க, வங்காளத்தின் பயங்கரவாதி. அந்த அந்த பகுதியில ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அது எந்த பிளான்ட்னா, அந்த ஐகோனியா பிளான்ட் தான். அதுல பர்ட்டிகுலரா சொன்னோம்னா, ஐகோர்னியா கிராப்சிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். கிராப்சிப்ஸ். அடுத்து வெட்டுக்கிளியை கட்டுப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ள உயிர் பூச்சிக்கொல்லி எது? மெட்டாரைசம் அக்ரிடம். வெட்டுக்கிளியை பொறுத்தளவு இந்த லோகஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிராஸ் கூப்பர்ஸ் இந்த 2 வகை இருக்குது. அதுல இந்த மெட்டாரைசம் அக்ரிடம் அப்படின்றது ஒரு ஃபங்கஸ்ங்க. ஒரு ஃபங்கஸ். பூஞ்சை. பூஞ்சை அடிப்படையிலா இருக்கக்கூடிய ஒரு பயோ பெஸ்டிசைடு தான் இந்த இது. இதை யூஸ் பண்றது மூலமா இந்த லோகஸ்ன்னு சொல்லக்கூடியத எளிமையா கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இது இந்த ஃபங்கஸ் வந்து ஈஸியா ஏன்னா இது அந்த தாவரங்கள சாப்பிடுது இல்லையா? சாப்பிடும்போது வந்து என்ன ஆகும்? ஈஸியா அந்த வெட்டுக்கிளியோட உடல்ல போயிட்டு, அந்த உடலுக்குள்ளேயே வளர்ந்து கொஞ்ச நாள்லயே எல்லா பூச்சியும் சாவடிச்சுரும். மத்தது பாருங்க, இந்த பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ்ன்றதெல்லாம் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த கேட்டர்பில்லர் இருக்கு இல்லையா? கம்பளி பூச்சி, இந்த மாரி கொசு, லார்வா அந்த மாரி இருக்கு இல்லையா? இத கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா தான் இந்த பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ்ன்றது. நெறைய த இது பிடி காட்டனுக்கு இதெல்லாம் வந்து இத யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி ஏதாவது பூஞ்சை நோய் ஏற்படுது அப்படின்னா, அந்த ட்ரைகோடெர்மா விரிடின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான பூஞ்சைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. தாவரங்கள்ல ஏதாவது ஃபங்கல் டிசீஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஃபங்கல் டிசீஸ் இருக்குன்னா, அத கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது எதுன்னா, அந்த ட்ரைகோடெர்மா விரிடை. அதே மாரி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் தான் இதுவும். தாவரங்கள்ல ஏதாவது நோய் இருக்கு அப்படின்னா, அத தடுக்கிறதுக்கு இந்த ஒரு வகையான பாக்டீரியாவ யூஸ் பண்ணுவாங்க. சூடோமோனாஸ் பாக்டீரியா கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து நெக்ஸ்ட் த ஃபாலோவிங் கராஜினின். கராஜின்ன்றது என்ன? அது ஒரு வகையான பாசி. ஐரிஷ் பாசி. டயட்டோமேட்ன்றது கொதிகளினுடைய காப்பு பொருள். பாய்லர்ஸ்ல இருக்கக்கூடியது. ஹெல்ப்ஸ்ன்றது பழுப்பு பாசி. அல்ஜினிக் அமிலம்ன்றது ஒரு வகையான டென்டல் இம்ப்ரெஷன் சொல்லக்கூடிய பல்படிமம். ஆப்ஷன் டி கரெக்டா மேட்ச் ஆகுது. Which of the following statement will fit for lamprey? லாம்ப்ரேக்கு பொருத்தமாக எது அமையும் கேட்குறாங்க. பாருங்க live in sea and migrates to the river ஆர் ஸ்வானி. எஸ் கரெக்ட் தான்.
ஒரு எண்டோபாரசைட்ன்னு சொல்றாங்க. எண்டோபாரசைட்ஸ் கிடையாது. இது தப்பு. ஜாலஸ் அனிமல் தான். இது கரெக்ட். 1, 3ம் கரெக்ட்டா இருக்கு. அக ஒட்டினியன்னா அது கிடையாது. அக ஒட்டினி மட்டும் கிடையாது. இதுவும் சரி. ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட். அடுத்து ப்ரோட் பவுச் இஸ் ஃபவுண்ட் இன் அடைகாக்கும் பை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து குஞ்சு வளர்ப்பு பைன்னு கூட சொல்லலாம் ப்ரோட் பவுச்ச. அது பொதுவா எதுல எதுல இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு அடைகாக்கும் பையினாவே பெண்ல தானே இருக்கும் அப்படின்ற டக்குன்னு மைண்டுக்கு வரும். ஆனா இது மட்டும் ஒரு தனித்துவமான ஒரு ஸ்பெஷல் இருக்கு. மேல் சீகார்ஸ், ஆண் கடற்குதிரை. அதுல தான் வந்து இந்த குஞ்சோட வளர்ப்பு பை அங்க தான் இருக்கும். பொதுவா வந்து அந்த இனப்பெருக்கத்தின் போது என்ன செய்யும்னா, பெண் கடற்குதிரை இருக்கு இல்லையா? இது தன்னுடைய முட்டைகள ஃபுல்லாவே அந்த ஆண் கடற்குதிரையுடைய அந்த பவுச்ல போய் விட்டுரும். அப்ப ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்னாடி என்ன ஆகும், ஆண் கடற்குதிரை வந்து அந்த முட்டைகள பாதுகாத்து, வளர்த்து, அந்த முட்டைகள வந்து பொரிச்சு குட்டிகள வந்து அதுலருந்து வெளிய வரும். அப்ப ஆண் கடற்குதிரை தான் என்ன செய்யும், அந்த குட்டிகளயே வெளியேற்றும். பாருங்களேன் எவ்வளோ ஒரு அதிசயமா இருக்குன்னு. அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பெண் கடற்குதிரையானா கிடையாது. ஆண் கடற்குதிரை. சரிங்களா? இங்க ஆண் தான் வந்து கர்ப்பமானது மாரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து. A recently discovered fossil, Euophylica priscostellata from Myanmar. அது என்ன அப்படின்னா, அது ஒரு வகையான ஃப்ளார் தான். மலர். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். இந்தியா லான்ச்டு 41st scientific expeditions to Antarctica in the year of 2021. கரண்ட் அஃபேர்ஸ் தான். Which one of is the common stage for both aerobic and anaerobic respirations? காற்று அதே மாதிரி காற்று இல்லாத சுவாசத்துடைய பொதுவான நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டுலையுமே நடக்கக்கூடியது எதுனா கிளைகோலைசிஸ் தான். கிளைகோலைசிஸ்ல ஸ்பெஷலா எங்க நடக்கும் அப்படின்னா, சைட்டோபிளாஸ்ல நடக்கும். அதுவும் முக்கியம். அதுவும் கேட்டிருக்காங்க. சைட்டோபிளாசத்துல தான் நடக்கும். ஒரு குளுக்கோஸ் என்ன ஆகும்? ஒரு குளுக்கோஸ் வந்து 2 பைருவேட்டா உடையும். அப்ப 2 ஏடிபி வரும், 2 NADH வரும். ஏடிபி ஆற்றல் கொடுக்கும். அது போக 2 NADH இதுவும் உருவாக்கி கொடுக்கும். நீங்க கிரெப் சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, இது ஏரோபிக். காற்று இருக்கிற இடத்துல மட்டும்தான் நடக்கும் கிரெப் சைக்கிள். கிரெப் சைக்கிளோட இன்னொரு பேர் தான் டிசிஏ, ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். இது ரெண்டும் ஒண்ணுதான். அதே இது ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலைசேஷன், இது முக்கியமானது. இடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அதன் மூலமா நடக்கக்கூடியது. இது ஏரோபிக்கா அனேரோபிக்கானா, இது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல மட்டும்தான் நடக்கும். கிரெப்ஸும் ஏரோபிக் தான். இந்த இடிசின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல நடைபெறக்கூடிய இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலைசேஷன்ஸ், அதுவும் என்னதான் ஏரோபிக் தான். அடுத்த கேள்வி பாருங்க. Which bacterium synthesis biodegradable plastic? ரால்ஸ்டோனியா. இது வந்து பிஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிஹைட்ராக்சி பியூட்ரைட். பாலிஹைட்ராக்சி பியூட்ரைட் அப்படின்னு ஒரு வகையான மக்கும் பிளாஸ்டிக்கை தான் இது உற்பத்தி செய்யுது இந்த ரால்ஸ்டோனியான்றது. அதனால தான் என் கேள்வி என்ன இருக்கு, இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியம் எதுன்றாங்க, இந்த ரால்ஸ்டோனியான்றது. மற்றது இங்க தெர்மோபிளாஸ்மா, பக்தனோபாக்டீரியம், ஹேலோபாக்டீரியம் இதெல்லாம் வந்து ஆர்கியா அப்படின்ற ஒரு வகையான பேரினத்தை சேர்ந்தது. இது வந்து பாக்டீரியாவானா கிடையாது, ஆர்கியா பேரினம் சேர்ந்தது. ஆனா என்ன பயோ பிளாஸ்டிக் தான் உற்பத்திக்கு பெயர் பெற்றது தான். ஆனா பாக்டீரியாவானா பாக்டீரியா கிடையாது. ஆனா நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாக்டீரியம் கேட்டிருக்காங்க. இது 3 பாக்டீரியா கிடையாது. இது 3 பாக்டீரியா கிடையாது. ஆர்கியா பேரினத்தை சேர்ந்தது. இது மட்டும்தான் பாக்டீரியா, ரால்ஸ்டோனியா. கேள்வி. The liquid fertilizer which release about 60 nutrients from which plants can benefit is? தாவரங்கள் பயன்பெறும் 60 ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்ற திரவ உரம் எதுன்னு? சீவிடு. இந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த சீவிட்ஸ் லிக்விட்ல தான் ஃபெர்டிலைசர்ஸ் தான் வந்து என்ன கிட்டத்தட்ட 60 வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். ஊட்டச்சத்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் படிச்சிருப்போம். மேக்ரோ நியூட்ரியன்ட்னா என்ன இருக்கும், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட்ஸ் இருக்கும். மைக்ரோல வந்து மினரல்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதான் அந்த மாதிரி 60 ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய கொடுக்குறது எது அப்படின்னா, எந்த உரம்னா இந்த சீவீட் லிக்விட் தான். ரைட்டா? அடுத்த கேள்வி.
which is used for synthesis of anthocyanin, lignin, and other aromatic compounds. ஆந்தோசயனின், லிக்னின் அரோமேட்டிக் சேர்மங்கள் உருவாக்குறதுக்கு பயன்படக்கூடியது எதுனா எரித்ரோஸ். குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் வரக்கூடியது. அடுத்து the silk moth begins to produce silk fiber during this stage of its life cycle. பட்டுப்பூச்சி அதோடைய வாழ்க்கை சுழற்சியின் எந்த நிலையில அந்த பட்டு இலையை தயாரிக்க துவங்குது அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்கு முட்டை போடுறது, முட்டை பொரிக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா லார்வே, இப்போ இந்த கேட்டர்பில் ஃபார்ம் ஆகிறது. மூணாவது வந்து பார்த்தோன்னா பப்புவா, பூப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுப்புழு, இங்கே இந்த கூட்டுப்புழு வளர்றது. நாலாவது பார்த்தோம்னா அடல்ட் மவுத், அதாவது ஒரு நல்ல பட்டாம்பூச்சியே, வளர்ந்த பட்டாம்பூச்சியே வெளியே வரும் அடல்ட். இந்த 4 ஸ்டேஜ் இருக்கும். அதில் இந்த எக்குன்றது இது நார்மலா இதுலயே நம்மளுக்கு வருமானம், இது வராது, இப்போ தப்பு. லார்வா அப்படின்றது இந்த கேட்டர்பில்லர் உருவாகுது. அப்ப இதை வந்து 5 இன்ஸ்டார் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கும் இதுலயே. அப்ப இங்க எது அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சரா பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 இன்ஸ்டார் லார்வா தான், இதுதான் கரெக்ட். பட் டிஎன்பிசியோட எக்ஸாம் ஆன்சர் கீழே இந்த பூப்பான்னு சொல்லக்கூடிய கூட்டுப்புழு தான் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தான், 2வது ஸ்டேஜில் தான் அது உருவாகும். ஏன்னா இங்கே தான் வந்து என்ன, இந்த பட்டுப்பூச்சியோடைய அந்த சில்க் இருக்கு இல்லையா, அது வந்து முழுசா கம்ப்ளீட்டா வளர்ச்சி அடைஞ்சு இங்கே தான் அந்த சில்கோடைய ஃபைபரவே இங்கே தான் நமக்கு கிரியேட்டே பண்ணும். சில்க் ஃபைபரை இங்கே தான் என்ன செய்யும், சுரக்கவே தொடங்கும். அப்போ இங்கே உருவாகிற அந்த நாரில் தான் இந்த ஒரு கூடுன்னு சொல்லக்கூடிய, நம்ம சொல்லுவோம் இல்லையா கக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கக்குன்றது இங்கே தான் உருவாகும். அதுக்கு பின்னாடி தான் இந்த ஸ்டேஜ் எது கூட்டுப்புழுன்ற ஸ்டேஜுக்கு அடுத்து தான் போகும். இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்தோம்னா இந்த நிலையில இந்த நிலைக்கு வரும்போதே இந்த கக்குன்றது ஃபார்ம் ஆயிருக்கும், இதுக்கு முன்னாடியே கக்குன் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ 3rd இன்ஸ்டார் லார்வா கொடுத்துருக்காங்களா, இங்க என்ன, இங்க பட்டு உற்பத்திலாம் தொடங்காது. 4th இன்ஸ்டார் லார்வால இங்க வந்து இந்த சில்குடைய அந்த கிளாண்ட், அந்த சுரப்பி வந்து சுரக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சியானது இங்கே தான் நடைபெறும். ஆனா கூடு இங்க கட்டுமானா கூடு கட்டாது. இங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்து 5வது ஸ்டேஜுக்கு இந்த 5th இன்ஸ்டாருக்கு வரும்போது தான் அது கூடு கட்ட ஆரம்பிக்கும், அந்த கக்குன் ஃபார்ம் ஆகும். இந்த சில்க் ஃபைபர் அப்படின்னா ப்ரொடியூஸ் தானே கேட்டிருக்காங்க. சில்க் ஃபைபர் எங்கன்னா இந்த 5th இன்ஸ்டார் லார்வால தான் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சரு. அவங்க கீ இப்படி கொடுத்துருக்காங்க, நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, த லெஃப்ட் ஓவர் ஸ்லர்ரி இன் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் இஸ் அ குட் மேனர் ரிச் இன், அதாவது உயிரி வாயு பயோகேஸ்ல உற்பத்தியில படியும் கழிவுகளில் எந்த இது அதிக அளவுக்கு இருக்கிறனால சிறந்த ஒரு உரமாக இருக்குன்னா நைட்ரஜனும் பாஸ்பரஸ் தான். என்பிகேன்னு படிச்சிருப்போம் நம்ம, அதுல நைட்ரஜனும் பாஸ்பரஸ் தான் அதிகம் பயோகேஸ்ல. அடுத்த கேள்வி பாருங்க, the national flower of India, lotus, is botanically known as நிலம்பு நீசிஃபரா. தேசிய மலரான தாமரையுடைய தாவரவியல் பெயர் என்னன்னா நிலம்பு நீசிஃபரா அப்படின்றது. அடுத்து, ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ். சரி, எது தப்பு? இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கரெக்டு தான். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இருக்கணும், டீச்சிங் இருக்கு, ஸோ தப்பு. சிஎஸ்ஐஆர், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் தான். யுனெஸ்கோ, இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் கரெக்ட். ஸோ இது மட்டும் தான் என்ன தவறானது. பீர்பால் ஷாவனி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேலியோ பாட்டனி, தொல் தாவரவியல் நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு? லக்னோ. தொல் தாவரவியலின் தந்தை யாரு? அவர் தான் அந்த பீர்பால் ஷாவனி. அடுத்து, த டேர்ம் பயோடைவர்சிட்டி இண்டிகேட்ஸ். பயோடைவர்சிட்டி என்ன? பல்லுயிரியம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி உயிரி பன்மைன்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா அது எதை குறிக்குது? ஸ்பீசிஸோடைய ரிச்னஸ், அதே மாதிரி ஜெனட்டிக் வேரியேஷன், இதான் ரொம்ப முக்கியம். ஜெனட்டிக் வேரியேஷன், மரபணு வேறுபாடுகளை குறிக்குது பயோடைவர்சிட்டின்றது. அடுத்து 89, the process by which organisms keep their internal conditions relatively stable is called, அதுக்கு பேர் என்னங்க? ஹோமியோஸ்டாசிஸ். அதாவது விலங்குடைய உள்நிலையை சீராக வச்சிருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன? ஹோமியோஸ்டாசிஸ். கொஸ்டின் நம்பர் 90,
கீழ்வரும் உயிரினங்களில் எது கடலில் முதன்மை உணவு தயாரிப்பாளர்கள்? எது பைட்டோபிளாங்க்டன் தாவர மிதவைகள்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா தாவர மிதவைகள் இது எப்படின்னா, இப்போ பொதுவா வந்து கடலுடைய இப்ப இந்த மேற்பகுதியில எப்படி மிதந்துட்டு இருக்கு சின்ன சின்ன இலைய போல. அதே மாரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து அந்த பைட்டோபிளாங்க்டன். இதுல வந்து பச்சை இருக்கும். அப்ப பச்சை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தன்னுடைய ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கைய மூலமா தனக்கு தேவையான உணவ அதுவே தயாரிச்சுக்கிரும். இப்ப சூரிய ஒளி கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாத்தையுமே பயன்படுத்தும். வாட்டர் எல்லாத்தையுமே பயன்படுத்தும். அப்ப ஒரு இன்ஆர்கானிக்ல இருந்து அ ஆர்கானிக்கா மாறும். கனிம மூலக்கூறுல இருந்து கரிம பொருள உருவாக்குறனால, இத எப்படி சொல்றாங்க? முதன்மை உணவு தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மத்த ஆப்ஷன்லாம் இப்ப நெக்டான்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அதாவது நுகர்வோர்களா தான் இருக்குமே தவிர, உற்பத்தியாளர்களா இருக்குமானா இருக்காது. எது இந்த நெக்டான். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, இப்ப மீனு, திமிங்கலம் இந்த மாரிலாம் இருக்கு இல்லையா உயிரினங்களு. இது எப்பயுமே அந்த இதுக்கு ஆப்போசிட்டா தான் செயல்படும். அதாவது நீரோட்டம் ஓடுது அப்டின்னா, அதுக்கு எதிராக செயல்படக்கூடியது. ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்கக்கூடியது. அதனால வந்து நீந்தக்கூடிய கடல்வாழ் விலங்குகள்ல இத வச்சிருக்கலாம். அதே மாரி பென்தோஸ் பார்த்தோம்னா, பென்தோஸ்னா என்னன்னா, அந்த நண்டு வகை இருக்கு இல்லையா? அந்த மாரி. அப்புறம் இந்த கடல் முள்ளெலின்னு சொல்லுவாங்க. கடற்பஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் அந்த பென்தோஸ்ன்றது. நெக்டான்னா ஃபிஷ்ஷு இந்த மாரி இருக்கிறது. ஃபிஷ்ஷு, திமிங்கலம், கணவாய் மீன் இந்த மாரி இருக்கிறது. பென்தோஸ்ன்றது வந்து நண்டு வகையில வர்றது. அப்புறம் கடல் முள்ளெலின்னு சொல்லுவாங்க. அது. இதெல்லாம் வந்து என்ன, கடலுடைய அந்த இது அடித்தரைக்கு பக்கத்துலயோ, இல்ல கொஞ்சம் தள்ளியோ இருக்கக்கூடிய உயிரினங்கள். அடுத்து ஜூ பிளாங்க்டன்றது விலங்கு கடல் நீரோட்டங்களோட அடுத்து செல்லக்கூடிய ஒரு மிகச் சின்ன விலங்கு உயிரினங்கள் தான் இது. அடுத்த கேள்வி பாருங்க. இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எது? மே 22. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் எக்காலஜி எம்.எஸ். சுவாமிநாதன். பொருளாதார சூழலியலின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பசுமை புரட்சியின் தந்தையும் அவர்தான். எம்.எஸ். சுவாமிநாதன் தான். அடுத்து யுஎன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் என்விரான்மென்ட் அண்ட் டெவலப்மென்ட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் எர்த் சம்மிட். பூமி உச்சி மாநாடுன்னு சொல்லுவோம். இதுல இந்த ஆப்ஷனுமே முக்கியம் தான். மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்றது 1987ல ஓசோன் படலம் இருக்கு இல்லையா? அதுல பொதுவாவே இந்த ஓட்டை விழுந்துட்டே இருக்கு. நெறைய கார்பன் டை ஆக்சைடு, நெறைய வாயுக்கள் போய் இது பண்றதுனால, ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால ஒரு ஓட்டை விழுந்துட்டே இருக்கும். இந்த ஓசோன் படலத்த வந்து பாதுகாக்கிறதுக்காக கரெக்ட்டா சொல்லணும்னா, இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்கு இல்லையா? இந்த வாயுக்கள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதான் அந்த மான்ட்ரியல் புரோட்டோகால்ன்றது 1987ல. அதே மாரி இந்த பேசல் கான்ஃபரன்ஸ்ன்றது என்ன அப்டின்னா, 1989ல இது ரொம்ப அபாயகரமான கழிவுகள வந்து அ வெளியில கொட்டுறாங்க இல்லையா? எல்லை தாண்டி அந்த போக்குவரத்துல கொண்டு போறாங்க. இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒப்பந்தம் இந்த பேசல் கான்ஃபரன்ஸ்ன்றது. கியோட்டோ புரோட்டோகால் ரொம்ப முக்கியம். கியோட்டோ புரோட்டோகால்ன்றது. இது 1997ல கியோட்டோ புரோட்டோகால். கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கு இல்லையா? அதோடைய உமிழ்வ வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் கியோட்டோ புரோட்டோகால். அப்போ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இது பாருங்க. இது வந்து ஓசோன் படலத்துக்காக. இது வந்து ரொம்ப அபாயகரமான கழிவு பொருட்கள் இருக்கும் இல்லையா? அத வந்து கொட்டக்கூடாதுன்றதுக்காக. இது வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸ் உடைய உமிழ்வை குறைக்கிறதுக்காக. சரிங்களா? அப்ப இது என்ன? எர்த் உச்சி மாநாடுன்றது என்ன? சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பு. எர்த் சம்மிட் வந்து சுற்றுச்சூழல பாதுகாத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ட உறுதி செய்றதுக்காக கொண்டு வந்தது தான் எர்த் சம்மிட் 1992ல. ரியோல நடத்துனாங்க இத ஃபர்ஸ்ட்டு. அதான் இது. அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு ஈக்குவேஷனு. இந்த ஈக்குவேஷன்ல அந்த லெட்டர் என்ன குறிக்குதுன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு என்வைரன்மென்டல் சயன்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். dN/dt ஈக்குவல் டூ R கேப்பிட்டல் N வித்தின் அ பிராக்கெட் கேப்பிட்டல் N மைனஸ் K டிவைடட் பை K. இங்க இந்த Nன்றது என்னன்னு சொல்லிட்டாங்க? நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாப்புலேஷன். Tன்றது டைம் சொல்லிட்டாங்க. Rன்றது பயோட்டிக் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆர்கானிசம் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. Kன்றது என்னன்னு கேட்குறாங்க.
கேன்றது என்னன்னா கேரியிங் கெப்பாசிட்டி, தாங்கும் திறன். ஆக்சுவலி இதோடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்படி இருக்கும். 2 இது இருக்குங்க. இதுல கர்வ் இருக்கு. ஜே கர்வ்டுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. எஸ் கர்வ்டுன்னு ஒண்ணு. எஸ் ஷேப்டு கர்வ்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஜே ஷேப்டு கர்வ் வந்து பார்த்தோம்னா, எக்ஸ்போனன்ஷியல் குரோத்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ஷியல் குரோத். எக்ஸ்போனன்ஷியல் குரோத்னா வளங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கிறது, வரம்பற்று இருக்கிறது. எஸ் ஷேப்டு கர்வ்ன்னு பார்த்தோம்னா, இது ஒரு லாஜிஸ்டிக் குரோத்ன்னு சொல்லுவாங்க. லாஜிஸ்டிக் குரோத். ஸோ அதுதான் இங்க இருக்கிறது. இந்த இந்த இது வந்து இதுக்கானது தான். லாஜிஸ்டிக் குரோத் தான் இங்க இருக்கிறது. இப்ப இந்த கர்வ் எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு இது ஒரு டயகிராமா போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். எஸ் ஷேப்ல இருக்கும். இப்படி இருக்கும். அந்த மாரி இன்க்ரீஸ் ஆகி போகும். லாஜிஸ்டிக் குரோத்ன்றது. அப்ப இது என்னன்னா, ஒரு என்விரான்மென்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட பகுதியில எவ்வளவு உணவு கிடைக்குது? நீர் என்ன? இல்ல எவ்வளவு இடம் இருக்கு? கெப்பாசிட்டி வச்சிருக்கு? இந்த வளங்கள வச்சு அதிகபட்சமா அந்த இடத்துல வந்து எத்தன வந்து உயிரினங்கள வந்து அந்த சூழல தாங்கும்? எதெல்லாம் வந்து அழிஞ்சு போகும்? அப்படின்ற அத மெஷர் பண்றதுக்கானது தான் இது. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்ப இது என்ன அப்படின்னா, கேன்றது தாங்கும் திறன். மத்த ஆப்ஷன்லாம் இங்க என்ன இருக்கு? மேக்ஸிமம் பாப்புலேஷன் சைஸு. இதுல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பயோமேஸ் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடுத்து 95 நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை எவ்வாறு அழைப்பாய்? பென்திக்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பென்திக் உயிரினங்கள்னாவே அ அடிப்பகுதியில வாழக்கூடிய உயிரினங்கள் தான் பென்திக்கு. இப்ப எதெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க பாருங்க ஸ்டார் ஃபிஷ்லாம் பாருங்க. ஸ்டார் ஃபிஷ்ஷு, நண்டு, நண்டெல்லாம் அடியில தான் இருக்கும். கிராப்பு, சிப்பி, கிளாம் சொல்லுவாங்க. கடல் வெள்ளரி, சீ குக்கும்பரு இதெல்லாம் வந்து பென்திக் வகையை சேர்ந்தது. அப்ப நெக்டானிக்னா என்ன சார்? அப்படின்னா, நீர்ல வந்து ஃப்ளோட்டிங் ஃப்ரீயா இருக்கும். அதாவது சுதந்திரமா நீந்தக்கூடியது. இப்ப எது சுதந்திரமா நீந்துது? மீன்கள், ஃபிஷ்ஷு, திமிங்கலம் இதெல்லாம் வந்து நெக்டோனிக்ன்னு சொல்லலாம். இது பிளாங்க்டோனிக்ன்றது என்ன? அப்படின்னா, நீரோட்டத்தோட சேர்ந்து போகக்கூடியது. அதுதான் அப்ப கொண்டு சொன்னோம்ல ஒண்ணு, பைட்டோ பிளாங்க்டன் அது. அதே மாரி ஜூ பிளாங்க்டன். இது 2ம் என்ன? நீரோட்டம் எப்படி போகுதோ அப்படியே மிதந்து போயிட்டே இருக்கும். பைட்டோ பிளாங்க்டனும், ஜூ பிளாங்க்டனும். பைட்டோ பிளாங்க்டன் அண்ட் ஜூ பிளாங்க்டன். தெர்மிக்ன்றது இது உங்களுக்கு தெரியும். இது வந்து நீர்வாழ் உயிரினத்துல வராது. சும்மா வெப்பம் தொடர்புடைய சொல்ல வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க 1996 அசஸ் அண்ட் ரீசனு. தூத்துக்குடியில இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான். தூத்துக்குடியில இந்த ஸ்டெர்லைட் காப்பர் பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? அதோட தொழிற்சாலை மூட வேணும்னு சொல்லி மக்கள் போராட்டம் நடத்துனாங்க. ஸோ அந்த கூற்று கரெக்ட் தான். ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையின் கழிவுகள் வந்து அதில கசியக்கூடிய வாயு, காற்று எல்லாம் தூத்துக்குடி கடலோர பகுதி சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்கிறதுனால தான் இந்த போராட்டம் நடத்துனாங்க. இந்த கூற்றுக்கு இந்த காரணம் கரெக்ட்டா தான் இருக்கு. பி 97 சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மக்கள் தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன. இத எந்த அறிக்கையை வந்து உணர்த்துது அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன். மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போக நேரிடும். இந்த கேள்வி பாருங்க. காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி எதுன்றாங்க. நேஷனல் சோலார் மிஷன் சொல்லக்கூடிய என்எஸ்எம் தேசிய சூரிய ஒளி பணி. அடுத்த கேள்வி. சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டாக விவாதிக்க உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு எதுன்னு கேட்கிறாங்க. ஐஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். அடுத்து 100 உயிரியல் நிகழ்தகவுக்கு மாறாக முதன்மையாக புள்ளி விவர முக்கியத்துவத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டின் விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல் அப்படின்றது எதோட ரிலேட் பண்றாங்க அப்படின்னா இங்க மால்ஸ்டிக் இன்கன்கரிட்டி, அதாவது மால்ஸ்டிக் பொருத்தமின்மை இதோட. ஆக்சுவலி என்ன சார் இது அப்படின்னா, இப்போ
ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்றக்கூடிய கணித ரீதியா ஒரு முடிவு எடுக்கிறது. அதுக்கு பேர் என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட். இது என்ன? கணித ரீதியா ஒரு முடிவு எடுக்கிறது. பயாலஜிக்கலி இன்சிக்னிஃபிகண்ட். இது என்ன? உயிரியல் ரீதியாக உண்மையில முக்கியத்துவம் இல்லாதது. இது ரெண்டுக்கும் உள்ள முரண்பாடு தான் இந்த மால்ஸ்டிக் இன்கான்கரட்டி அப்படின்றது. நீங்க மால்தஸ் தியரினாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த ஆப்ஷன்ல மக்கள் தொகை கோட்பாடு வரும். மக்கள் தொகை வளர்ச்சியை பத்தி சொல்லியிருப்பாரு மால்தஸ். அதே மாதிரி இந்த மீடியன் எஃபெக்டிவ் கான்சென்ட்ரேஷன் இசி அப்படின்னு சொல்லக்கூடிய இசி 50 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது 50% உயிரினங்களோட வந்து 50% உயிரினங்களை வந்து ஏதாவது ஒரு எஃபெக்டிவ் ஏற்படுத்தக்கூடியது. மேக்சிமம் அப்படின்றது புள்ளியியல் மதிப்பீட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ளியியல் மதிப்பீட்டு முறை. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருத்தமானது எது அப்படின்னா இந்த மால்ஸ்டிக் இன்கான்கரட்டி தான். அடுத்த கொஸ்டின் 101. The process of establishment of an organism in a new habitat. அதாவது ஒரு உயிரி தனது புதிய வாழிடத்துல தன்னை விரிவுபடுத்தும் செயலை வந்து நிலைப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் அது இமிகிரேஷன் சொல்லுவோம். மைக்ரேஷன்றது புலப்பெயர்ச்சி அடைகிறது. ஆனால் இந்த நிலைப்படுத்தல் ஈசிஸ்ன்னு சொல்றது வந்து புதிய வாழிடத்துல தன்னை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது. அந்த ஹேபிட்ஸை வந்து எஸ்டாப்ளைஸ் பண்றது. அது பேர் என்ன? நிலைப்படுத்துதல். அடுத்து 102. A food web consists of. ஒரு ஃபுட் வெப் உணவு வலைன்றதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. உணவு வலையில் என்னெல்லாம் இருக்கும்? ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகாம்போசர். இதெல்லாம் வந்து ஃபுட் வெப்போடைய கீ பார்ட்டு தான் இல்லையா? ஆனால் என்னன்னா மெயினாக சொன்னோம் அப்படின்னா இவங்க இருப்பாங்க தான். இப்போ பார்த்தோன்னே இது தோணும், ப்ரொடியூசர் இருப்பாங்க, கன்சியூமர் இருப்பாங்க, டீகாம்போசர்ஸ் இருப்பாங்க. ஆனால் என்னன்னா ஒரு இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? அதனால அது இன்டர்லாக்கிங் ஃபுட் செயின் தான் சொல்லணும். உணவு வலைன்றது உணவு சங்கிலியின் பிணைப்பு தான். அதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் அந்த ஃபுட் வெப்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்னா யாரு? பிளான்ட்டு ஃபுல்லாகவே ப்ரொடியூசர்ல தான் இருப்பாங்க. அதே மாதிரி கன்சியூமர்னா யாருன்னா பிளான்ட்டை சாப்பிட்றது கன்சியூமராக இருப்பாங்க. பிளான்ட்டை சாப்பிட்றது அனிமலு. அப்போ ஹெர்பிவரஸாக இருக்கலாம், கார்னிவரஸாக இருக்கலாம், ஆம்னிவரஸாக இருக்கலாம். டீகாம்போசர்ஸ்ல யார் இருப்பாங்க? பங்கை இருப்பாங்க, பாக்டீரியாஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து டீகாம்போசர்ஸாக இருக்கும். சரியா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கேள்வி 103. What is the role of CITES ஆர்கனைசேஷன்? CITESனா என்ன? கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் endangered species of wild fauna and flora. இதுதான் இதோடைய எக்ஸ்பென்ஷன். அப்ப இங்க பார்த்தனே இது தெரிஞ்சிடும், என்டேஞ்சர்டு பயோட்டா. அவ்வளவுதான், முடிச்சிடலாம். அப்ப அழியும் நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வியாபாரங்களை தடை செய்யறதா இதுல முக்கியமானது. இப்போ நிறைய வந்து ட்ராட் பண்ணுவாங்க. அது எல்லாமே அதுல 3 வகை வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுல அது எது இருக்கு அப்படின்னா டைகர். ஏன்னா டைகர்லாம் என்ன, புலியெல்லாம் வந்து என்டேஞ்சர்ல இருக்கக்கூடியது. கொரிலா இதெல்லாம் வந்து ட்ராட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஸ்பீசிஸ், சின்ன ஸ்பீசிஸா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்டேஞ்சரா இருக்கிறத ட்ராட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த ட்ராட் பண்றதை தடுக்கிறது, அதுல முக்கியமா அழிவு நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை தடுக்கிறது எது அப்படின்னா இந்த CITES உடைய முக்கியமான ரோல். இதை பத்தி அடிஷனலா இன்னும் சொல்லணும் அப்படின்னா இது எப்ப அதிகாரப்பூர்வமா நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஜூலை 1 1975 தான் இருந்துச்சு. இதுல ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? இதுல ஹெட் குவார்டர் வந்து CITES ஜெனீவால இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெனீவா இஸ் த கரெக்ட் ஒன்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து 1976லயே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுருச்சு இந்தியா வந்து. அடுத்த கேள்வி, the 2 major components of an ecosystem. என்னது? உயிரற்ற உயிருள்ள ரெண்டு இருக்கும். 2 முக்கியமான சூழல் மண்டலத்துல 2
ஒண்ணு உயிரற்றது, இன்னொன்னு உயிரற்றது. பயோட்டிக், எபயோட்டிக். பேசிக்கான விஷயம். அடுத்து டேஸ் என்பது ஒரு மாறும் செயல்முறை. டைனமிக் ப்ராசஸா இருக்கும். இதன் மூலம் வந்து ஒரு உயிரினம் அதன் உள்சூழலை வெளிப்புற சக்திகளிடமிருந்து ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா, அத பராமரிக்கும், கட்டுப்படுத்தும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறாங்க. ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ். இது ஹீமோஸ்டாசிஸ். ஹீம்ன்றது நம்மளுக்கு எதுல இருக்கும்? பிளட்ல வரும். இப்போ பிளட் கிளாட்டிங்ல வரக்கூடியது தான் ஹீமோஸ்டாசிஸ். ரத்தம் உறைதல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பெரிஸ்டாசிஸ்ன்றது பெரிஸ்டாசிஸ்ன்ற பெரிஸ்டால்சிஸ்ன்னு இருக்கு. பெரிஸ்டால்சிஸ்னா உணவு, ஃபுட் மூவ்மெண்ட், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஒரு அலை இயக்கம் மூலமா போகுது இல்லையா? அதுதான் பெரிஸ்டாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலை இயக்கம், ஃபுட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 106. The following statement is incorrect நிற்கிறாங்க. ஆற்றலின் பிரமிடு எப்பொழுதும் நேராக காணப்படும். ஆமா, பிரமிட்ஸ் வந்து நேராக தான் இருக்கும். ஒன்று கீழே ஒன்று இருக்கும். நீலகிரி பயோ ரிசர்வ்ஸ் கவரிங் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஸ்டேட். 3 இது கவர் பண்றதா நீலகிரியுடைய உயிர்கோள காப்பகம்ன்றது. அடுத்து நம்தபா உயிர்கோள காப்பகம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குன்னு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து அருணாச்சல பிரதேசம் தான் இருக்குது. அருணாச்சல பிரதேசம். அடுத்து நம்தபா உயிர்கோள காப்பகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. சாரி, இது நந்தாதேவி. நந்தாதேவி யூபியில தான் இருக்கு. இது கரெக்டா தான் இருக்கு. எது நம்மளுக்கு கேள்வினா இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட். தவறானதான் கேள்வி கேட்குறாங்க. இப்போ 3வது மட்டும் தான் கரெக்ட். தப்பு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். Forest Survey of India was created with effect from எப்போ? June 1, 1981. அடுத்து 108. Enclosed and essentially self-sufficient but not necessarily isolated experimental environmental or ecosystem that is on a larger scale is known as. அதுக்கு பேர் என்ன? மீசோகாசம். அதாவது தன்னிறைவு, மூடப்பட்ட மற்றும் அடிப்படையில் தன்னிறைவு சோதனை சூழல் அல்லது பெரிய அளவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பு எப்படி சொல்லுவாங்க? மீசோகாசம் சொல்லுவாங்க. அடுத்து லார்ஜஸ்ட் ஈகோ சிஸ்டம் இந்த வேர்ல்டு எதுனா கடல் தான். ஓசன் ஈகோ சிஸ்டம் தான் இருக்கு இல்லையே பெரிய சூழல் மண்டலம், கடல் சூழல் மண்டலம் தான். அடுத்து which are the following events occur during hibernation in animals? ஹைபர்னேஷன்னா தமிழ்ல என்ன? குளிர்கால உறக்க நிலைன்னு. இந்த குளிர்கால உறக்க நிலைன்றது பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளுக்கு என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் சப்ளை ஆகாது, கம்மியாயிரும். ஆக்சிஜன் கன்சம்ஷன் ரேட் இஸ் ரெடியூஸ்டு. அதனால என்ன ஆகும்? விலங்குகளுடைய இதய துடிப்பு குறைய ஆரம்பிக்கும். ஆனா இங்க அதிகம்னு விட்டுருக்காங்க, இது தப்பு. அதே மாதிரி உடல் வெப்பநிலை சுற்றுச்சூழல் வெப்பநிலையை காட்டியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா இங்க கம்மியா இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் இப்ப ரீசனா பாருங்க, சுற்றுப்புறத்தை காட்டியும் அதோடைய வெப்பநிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 1 or 2 சென்டிகிரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக இருக்கும். பட் இங்க நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து பி தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. Read the following passage and answer the item that follows. உயிரினங்களுடைய தனித்தனி புவியியல் பகுதிகளை உயிரினங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு. ஆமா, புவியியல் பிரிவின் காரணமாக அவை இனக்கலப்பு செய்ய முடியாது. ஆனால் அவற்றுடைய புவியியல் தடை நீக்கப்பட்டால் அந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கப்படலாம். பிரிக்கப்பட்ட உயிரினங்கள் சுயாதீனமாக உருவாகிறது. செல்ஃபா தான் ஆகுது, இண்டிபெண்ட் தான், மற்றும் அந்தந்த சூழலுக்கு ஏற்றதாக தான் இருக்கு. தனித்தனி பரிணாம பாதையின் விளைவாக அவற்றுடைய இனப்பெருக்க தடைகளை உருவாக்குது. இதை எப்படி சொல்லலாம்? வேற்றின உயிர் தோட்டம், அல்லோபேட்ரிக் ஸ்பெசியேஷன் சொல்லலாம். அல்லோட்ராபிக் ஸ்பெசியேஷன், வேற்றிட உயிரினத்தின, ஏன்னா வேறுபட்டது ஒவ்வொன்றும். அடுத்தது ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா has recommended to tag which of these turtles. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்திய விலங்கின கணக்கெடுப்பு மையத்தில் எது வந்து கஞ்ச மாவட்டத்தில் உள்ள ரிசிகுலியா நதி வாயிலியாக வலசை போகும் அழிந்து வரும் இனங்கள் எது அப்படின்னா அந்த ஆலிவ் ரிட்லி ஆமைன்னு சொல்றது. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அடுத்து இன் வின்டர் ஒய் டு பேர்ட்ஸ் வித் தேர் விங்ஸ் ஸ்ப்ரவுட் அவுட்னு இருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அதிக காற்றை உள்ளடக்கிறது தான். ஏன்னா அதிக காற்றை குளிர் காலத்துல ஃபுல்லாக நீ பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட இறக்கை வந்து நல்லா அப்படி விரிச்சு வச்சு உட்காந்துருக்கும். அப்போ காற்றை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அந்த அப்போதான் பறக்கிறதுக்கு எளிமையாகும். அப்போ உடல் வந்து வெப்பம் வந்து வெளியேறாம உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறோம். இப்போ உடல் சூடாக வச்சாதான் ஈஸியாக பறக்க முடியும். அந்த பர்பஸ்க்காக வச்சிருக்கோம்.
அடுத்து அசர்ஷன் ரீஷனு, நீரில் மிதக்கும் தாவரம் ஐகோர்னியா, இதை பத்தி அப்போதைக்கு சொன்னேன். ஆகாயத்தாமரை மற்றும் சால்வினியா, நீரில் அதிகரிச்சு என்ன செய்யும், ஆபத்தை ஏற்படுத்தும். ஆமா தானுங்க. அது வாட்டர்ல ஃபுல்லாவே ஈஸியா வளர்ந்துச்சுன்னா சூரிய ஒளிய நீருக்கு அடியில கொண்டு போகக்கூடாது. அப்ப நீர்வாழ் உயிரினங்கள்லாம் ஈஸியா டேமேஜ் ஆயிரும். அப்ப அது கரெக்ட் தான். இவைகள் மிக துரிதமான நீரோட மேற்பரப்பு முழுவதும் பரவி நீரோடத்தையே தடை செஞ்சிடும். அதுவும் கரெக்ட் தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். வாட் இஸ் த நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் எக்ஸ்கிரீட்டட் பை ஷார்க்? ஷார்க் இருக்கு இல்லையா, சுறா மீன் வெளியேற்றக்கூடிய அந்த கழிவோட பேர் என்னன்றாங்க, ட்ரைமீத்தைல் ஆக்சைடு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 116, அமேசான் ஃபாரஸ்ட் இஸ் த லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்ட். ஆமா, அதை எப்படி சொல்றாங்கன்னா லங்ஸ் ஆஃப் த பிளானட் சொல்றாங்க. இது புக்ல, டெக்ஸ்ட் புக்ல பாக்ஸ்ல இருக்கு. பூமியின் நுரையீரல் என்று அழைக்கக்கூடியதுன்னா அமேசான் காடு தான். ஏன்னா லங்ஸ் தானே நம்மளுக்கு நல்ல காற்றை சுவாசிக்க முடியும். அதனால அமேசான் காடு ஃபுல்லாவே நல்லா ஹெல்த்தியா இருக்குன்றதுக்காக அப்படி சொல்றாங்க. அடுத்தது என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட் டூரிங் டே டைம் இஸ் கவர்ன்டு. அது பகல் நேரத்துல சுற்றுச்சூழல் வீழ்ச்சி விகிதம் இருக்கு இல்லையா, இது எதன் மூலமா நிர்வகிக்கப்படுதுன்னா வேகம் இருக்கும், காற்றுடைய வேகம். அதே மாதிரி சன்லைட் இருக்கும், நிலப்பரப்புடைய அம்சங்கள், ஒவ்வொரு டோபிக்கல் அந்த ஃபீச்சர்ஸ் தகுந்த மாதிரி அந்த சுற்றுச்சூழல் வீழ்ச்சி வந்து மாறும். பட் கிளவுட் கவரை சொல்லுவாங்கன்னா இதை சொல்ல மாட்டாங்க. ஆப்ஷன் 1, 2, 3 கரெக்டா இருக்கும். அதன் மூலமா தான் அதை நிர்வகிப்பாங்க. அடுத்து ஐடென்டிஃபை த அமோனிஃபையிங் பாக்டீரியா. அமோனிஃபிகேஷன் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமோனிஃபிகேஷன்னா என்ன? இறந்த தாவரங்களோ இல்ல செத்து போன விலங்குகள் இருக்கும், நிறைய கரிம கழிவுகள் இருக்கும் இல்லையா, இதுல இருந்து அந்த நைட்ரஜனை அம்மோனியாவோ இல்ல அது அம்மோனியமாகவோ மாற்றக்கூடிய செயல்முறைக்கு பேரு தான் என்னது, அம்மோனிஃபிகேஷன் அப்படின்றது. இப்போ நைட்ரஜனை அம்மோனியாகவோ அல்லது அம்மோனியமாகவோ மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அது எது மூலமா? டெட்லி பிளான்ட் அண்ட் அனிமல், இறந்த தாவர விலங்குகள் அல்லது கரிம கழிவுகள் மூலமா மாற்றும். இதுதான் அமோனிஃபிகேஷன். இந்த அமோனிஃபிகேஷனை பாக்டீரியாவில் தான் கொண்டு வருது. அதுல எந்த பாக்டீரியான்றதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அது பேசில்லஸ் ரமோசஸ் அப்படின்றது. இதெல்லாம் பாக்டீரியா தானே, ஸ்டெஃபைலோகாக்கஸ்லாம் பாக்டீரியா தான். ஆனா என்ன, மனிதர்களை நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா தான் இருந்தது. ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படின்றது ஹியூமனுக்கு டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. ரைசோபியம் வந்து உங்களுக்கு தெரியும், இதுவும் ஒரு பாக்டீரியா தான். ஆனா என்னது, நைட்ரஜனை ஃபிக்சேஸ் பண்ணக்கூடியது. அது ஃபிக்சேஸ் பண்ணுமானா அந்த லெகுமினேசம் அப்படின்றது வேர் முடிச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு பிளான்ட், அந்த லெகுமினஸ் பிளான்ட்ல ஃபுல்லாவே இது இருக்கும். ஆனா அமோனிஃபிகேஷன் செய்யுமானா அமோனிஃபிகேஷன் செய்யாது. இதுல இது ஒண்ணும் கிடையாது. இது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேயருடைய 1998 வருஷத்தின்படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட்ன்ற பகுதியில உள்ளூர் வாஸ்குலர் தாவரனுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு கேட்டிருக்காங்க? ஒரு 5000. டைரக்டா இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து மண்ணின் காற்றில் ஆக்சிஜனின் உள்ளடக்கம் எவ்வளவு இருக்கும்போது மக்கும் செயல்முறை விரைவாக நடக்கும்னா, காற்றுல வந்து ஆக்சிஜன் வந்து இவ்வளவுக்கு இருக்கணும், 0.2 மில்லிகிராம் ஆக்சிஜன் பெர் லிட்டருக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா மக்கிரும் அப்படின்றாங்க. இதெல்லாம் இந்த இன்டெப்தான விஷயம் தான், புக்ல இருக்கு. The biological oxygen demand is the amount of dissolved oxygen required by days in water. மைக்ரோப்ஸ் தான். மைக்ரோப்ஸ் வந்து பயன்பாடு வந்து அதிகமா ஆக்சிஜன் அளவு, அதாவது ஒரு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் வேணும், உயிர் வேதியியெல்லாம் ஆக்சிஜன் தேவை அப்படின்றது என்ன அப்படின்னா, நீர்ல வந்து நம்மளுக்கு எவ்வளவு வந்து மைக்ரோப்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஆக்சிஜன் ஆனது இருக்கும். அதான் கேட்டிருக்காங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன, அபயோட்டிக் காம்போனன்ட், அதாவது உயிரற்ற பொருள். உயிரற்றது எது? அதுலயே வந்துட்டு பாருங்க, சூழலியல் மண்டலத்தில் உள்ள உயிரற்ற கூறு. அப்படி மேட்ச் பண்ணலாமா ஈஸியா? 1க்கு 3 போது ஆப்ஷன் சில வந்து நிற்கும். கரும்பு சக்கை, இதுல சாறு, கரும்பு சாறு இல்லையா, அதை பிரிச்செடுத்ததுக்கு முன்னாடி வரக்கூடியது அது கரும்பு சக்கைன்னு சொல்ல காசுன்னு சொல்லுவாங்க. கார்ஜினோசன்றது என்னது, டாக்ஸிக்கா இருக்கிறது கார்சினோஜன். ஏன்னா கேன்சர் டயத்துல வரக்கூடியது தான் கார்சினோஜன். அப்போ அதை ஈஸியா மேட்ச் பண்ணலாம். கார்னிவரஸ்ன்றது மற்ற விலங்குகளை உண்ணக்கூடிய விலங்குகளை தான் கார்னிவரஸ் சொல்றாங்க. சி கரெக்டா இருக்கு. இது 123, overloading of nitrogen in the environment cause an imbalance to the natural nitrogen cycle. கரெக்டா?
ஆமா கரெக்ட் தான். தமிழ்ல பாருங்க. சுற்றுச்சூழல்ல நைட்ரஜனை அதிகமாக ஏற்றுவது இயற்கையான நைட்ரஜன் சுழற்சியில் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கும். அதே மாதிரி சுற்றுச்சூழல்ல கலந்து மாசாக மாறி மற்ற கரிமச்சூழலுடன் வினைபுரியும். இந்த காரணத்தினால தான் என்னது ஈஸியா ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிறது. அப்ப கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆப்ஷன் பி சரியா ஆப்ஷன் பி கரெக்டா இருக்கு. ஏன்னா அதிகப்படியான நைட்ரஜன் என்ன ஆகும்? அதிகப்படியான நைட்ரஜன் எங்க இருக்கும்? உரங்கள்ல இருக்கும். ஃபேக்டரியில இருந்து வெளியே வரக்கூடிய அந்த புகையில கூட இருக்கும். நம்ம 2 வீலரு, 4 வீலரு இந்த வாகன வெளியேற்றத்துலலாம் நிறைய நைட்ரஜன்ஸ் இருக்கும். அப்ப என்ன ஆகுது? ஃபுல்லா என்விரான்மென்ட்ல தானே சேருது. இப்ப என்விரான்மென்ட் சேர்றதுனால என்ன ஆகும்னா, நைட்ரேட்டாவோ, இல்ல நைட்ரஜன் ஆக்சைடாவோ நிறைய மாசுபிடித்தல் வந்து உருவாக்கும். அப்ப யூட்ரோபிகேஷன்ற ஒரு செயல் நடக்கும். நீர் மாசுபடுறது, ஆசிட் ரெயின் வரும், அமிலமழை வரும். இப்ப காற்றே மாசுபட்டுருதுல்ல. அப்ப இயற்கையான இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் சுழற்சி வந்து பாதிக்கப்படுதா? இயற்கை வந்து நைட்ரஜன் சுழற்சி பாதிக்கப்படுதுல்ல. அதத்தான் இங்க சொல்றாங்க. நம்ம கூற்றும் காரணமும் சரியா பொருந்திருக்கு. அடுத்து என்ன எக்கோசிஸ்டம் கன்சியூமர் தட் ஃபீட் அட் ஆல் லெவல்ஸ். அதாவது ஒரு சுற்றுச்சூழல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அனைத்து நிலையிலும் உணவளிக்கக்கூடிய நுகர்வோர்கள் யாருன்னா, இவங்க தான் ஒட்டுண்ணிகள். அடுத்து அழுகிய பொருளை தின்று வாழக்கூடியது. அடுத்து சிதைப்பவர்கள். டீகாம்போசர்ஸ்ன்றது பாக்டீரியா அதெல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் டீகாம்போசர். ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டாக்ஹோம் மாநாட்டுல எந்த வருஷத்துல மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான்? 1972. நேரடி கேள்விதான். Which of the following statement are correct in the context of carbon monoxide emission? எது சரி? It is mainly due to incomplete combustions of fuel தான். Okay, they are more evident in petrol engine. அதே மாதிரி லாங் டேர்ம் எக்ஸ்போசஸ் as nausea. ஆப்ஷன் சி சரியா இருக்கு. தமிழ்ல பாருங்க. சரிவர எரிக்காத எரிபொருளா வரக்கூடியது கார்பன் மோனாக்சைடு உமிழ்வு அதுதான் வரும். பெட்ரோல் எரிபொருள் வாகனங்கள் வர்றதுலே அது மூலமா வரும். நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படுத்து. இது மூலமா எல்லாமே இந்த உமிழ்வுல இந்த கார்பன் மோனாக்சைடு உமிழ்வு மூலமா வரக்கூடியதுதான். 1, 2, 3 மூணுமே சொல்லலாம். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்ல இது அதே கேள்விதான். திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. உயிரற்ற பொருள்னா இது உயிரற்ற பொருள். இப்பதான் சொன்னோம். கார்சினோஸ்ன்றது புற்றுநோய் சம்பந்தமா. இது வந்து ஆப்ஷன் சி சொன்னோம். அடுத்து இந்த கேள்விலாம் திரும்ப ரிப்பீட்டேஷன் தான். 129 சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ். அதாவது சானிட்டரினா என்னது? இந்த திடக்கழிவுகளை நிரப்புறது. திடக்கழிவுகளை நிரப்புறது வந்து பாருங்க எதை மேட்ச் பண்ணலாம்? டெபாசிட் த ரிஃப்யூஸ் அண்ட் கம்போஸ்ட் இட் வித் புல்டோசர். புல்டோசரை வச்சு அடுக்குறாங்க. குப்பையை அடுக்கி வைக்கிறாங்கல்ல. இப்போ அடுக்கி மண்ணால வந்து இப்போ மூடக்கூடிய அந்த அந்த புல்டோசரை வச்சு என்ன செய்றாங்க? அழுத்துவாங்க. அதான் இப்போ அதான் திடக்கழிவுகளை நிரப்புறதுன்றது. எரித்தல்ன்றது என்ன? இன்சினரேஷன் அப்படின்றது கழிவுகளை எரிக்கிறதா. எதை சொல்லலாம்? பேர்னிங் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தூளாக்குறது, பல்வரைசிங். தூளாக்குறது எது? தூளாக்குறது வந்து ஸ்ப்ரெட்டிங் த வேஸ்ட் ஆஃப் லைன்ஸ் சொல்லலாமா? ஆமா, ஸ்ப்ரெட்டிங் த வேஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ். அடுத்து பைரோலைசிஸ், வெப்ப சிதைவுன்றது ஆக்சிஜன் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு வெப்ப சிதைவு. இப்போ 2, 1, 4, 3 இருக்கணும் ஆப்ஷன். 130 லாஸ்ட் கொஸ்டின். இந்தியாவுடைய காலநிலை நடவடிக்கையின் கூறுகள் கேட்குறாங்க. இந்தியாவோட கிளைமேட் ஆக்ஷன்ல எதெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நெட் ஜீரோ எமிஷன் 2070. ஆமா இது இருக்கு. அதே மாதிரி இன்க்ரீஸ் நான் ஃபோசில் எனர்ஜி கெப்பாசிட்டி அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஷேர். புதைப்படிவமற்ற ஆற்றல் திறன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கை அதிகரிக்கிறாங்களா? ஆமா. அடுத்து பிளான்டிங் ட்ரீஸ் அண்ட் ஸ்டாப்பிங் டீஃபாரஸ்டேஷன்னா இது முக்கியமானதுதான். ஆனா இதுல சொல்லல அவங்க. இந்தியாவுடைய கிளைமேட் ஆக்ஷன்ல இதை சொல்லல அவங்க. அடுத்து ரெடியூஸ் த கார்பன் இன்டென்சிட்டி அண்ட் கார்பன் எமிஷன் இது சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு இது முக்கியமாக தான். அதாவது டீஃபாரஸ்டேஷன் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது முக்கியம்தான். ஆனால் நம்மளுக்கு இந்த கிளைமேட் ஆக்ஷனில் வந்து உறுதிமொழியாக இருக்குல்லன்னா டிக்ளரேஷனாக இல்லை நம்மளுக்கு. இது இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. 1, 2, 4 இருக்குது. 3வது மட்டும் இல்லை எஸ்பெஷலி சொன்னோம் அப்படின்னா. இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இங்கே 1 லேப்டானது எது? 1, 2, 4 வச்சுக்கலாம். இல்லைன்னா இதை எல்லாமே இந்த 3மே ஒரே மாதிரி டைப்பிங்கிறது. இப்போ எதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நெட் ஜீரோ எமிஷனு 2070க்குள்ள. அதே மாதிரி இன்க்ரீஸ் நான் ஃபோசில் எனர்ஜி,
அப்புறம் ரெடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி இதுதான் சொல்லியிருக்காங்க. இது எப்பன்னா இந்தியாவுடைய அந்த பஞ்சாமத் அப்படின்னு சொல்லக்கூடிய COP26 இருக்கு இல்லையா? அப்ப சொன்னது. அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இதுதான் குடுத்துருக்காங்க. ஓகே. தேங்க் யூங்க.